புதிய மெகாத்தோட மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் எத்தனை பேருக்கு இந்த தொடர் கதை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மறக்காம லைக் பண்ண சொல்றது. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. அப்பதான் இவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உற்சாகமா வீடியோ எடிட்டிங் பண்ணதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க சின்ன கருத்தை தெரிவிச்சிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பாரா அகிலத்தான் கொண்டு விட்டுட்டு போன மாதிரி இருக்குது. ஏன் ஒன்ன மட்டும் தான் முகிலத்தான் கொண்டு காலேஜ்ல விட்டுட்டு வரணுமா என்ன? அம்மா தாயே கேட்டேன். அகிலத்தான் போறாங்களே அதான் கேட்டேன். ஆமா என்ன கொண்டு விட்டுட்டு போறாங்க. ஆனா வீட்டுக்கு வரலையே. வருவாங்க கூடிய சீக்கிரம் வருவாங்க. எதுக்கு அகிலத்தான் வீட்டுக்கே வர மாட்டேங்காங்க? அதான் சொல்றேன்ல வருவாங்க. அத்தடி யார் சண்டைனாலும் தீர்த்தலாம். இந்த அக்கா தங்கச்சி சண்டையை மட்டும் தீர்க்கவே முடியாது. ஏ தாய்களா வீட்டுல தான் சண்டை போடுறியா? காலேஜ்ல வந்துமா சண்டை? பாருடி நான் என்ன கேட்டேன்? அகிலத்தான் கொண்டு விட்டுட்டு போனாங்கன்னு. அதுக்கு இவ என்னலாமோ பேசிக்கிட்டு இருக்கா. நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். போ தாயே நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல. போ உன் வேலை எதுவும் அதை பார்த்துட்டு போ. இந்தியா பாகிஸ்தான் சண்டையை கூட தீர்த்தலாம் போல. அக்கா தங்கச்சி சண்டையை மட்டும் தீர்க்கவே முடியலையே. ஏய் இசை இசை என்னங்க இதுல நிப்பாட்டிருங்க. நான் இறங்கிக்கிடுதேன். சரி. சாயங்காலம் கூப்பிட வந்துருவீங்கல்ல? சரி. நாம வந்துடணும். சரி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுல தான் நிக்கறாங்க. அவங்க கூட போய்க்கிடுதேன். சரி. இசை இங்க வாயே. அவ நம்மள கூப்பிடுதா? அதே சரி எனக்கு காலேஜுக்கு நேரம் நான் கிளம்புறேன். கொஞ்சம் நில்லுங்களே ப்ளீஸ் ப்ளீஸ். சரி. இசை இங்க வா. ஹிஜாபா நானுமா இங்க வாங்கடி. என்னங்க சொல்லு. அண்ணா நிக்கல. அன்னைக்கு கூட நீங்க பாத்திருப்பீங்கல்ல இசை. இவதான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவ பேரு ஜெபா. இவள இன்னைக்கு பாத்திருப்பீங்களே? ஆமா. என்னடி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். பேந்த முடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு ஹாய் தான் சொல்லுங்களே. ஹாய் சொல்லணுமா? அது முத பார்த்தா தானே ஹாய் சொல்லுவாங்க. எனக்கு தான் முறையே தெரியுமே. இசை என்னடி ஹாய் சொல்லு. மத்தவங்ககிட்ட எப்படி பேசுவ? அது வந்து ஏங்க என்னங்க சொல்லு. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கறால. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய். ஹாய் சார். இசை உனக்கு என்னடி ஆச்சுடி? ஹாய். ஹாய். கண்ணை கட்டுது பாத்தியா? சோதனை வரல. ஆனா இப்படிலாம் சோதனை வரக்கூடாது பாத்தியா? நான் கிளாஸ்க்கு போறேன். இவளுக்கு என்னாச்சு? நான் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. கிளாஸ்ல ஃப்ரெண்டே இல்லாதவ கூட இவன் என் லவ்வர்னு சொன்னா விழுந்து விழுந்து பேசுவா. இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு போறா? அவளுக்கு ஜுரம். அப்படியா? அதான் பார்த்தேன். வளவளன்னு பேசுவாளே. முக்கரமா போறாளேன்னு பார்த்தேன். சரிங்க நான் இறங்கிக்கிடுதேன். சாயங்காலம் கூப்பிட வந்துருங்க. சரி. டீச்சர்வா அவ ஏன் இப்படி பண்ணிட்டு போறா? அவளுக்கு ஜுரம். போய் சொல்லாத. அவளை பார்த்தா ஜுரம் மாதிரி இல்ல. அவளுக்கு ஜுரம் தான் பார்த்துக்க. கிளாஸ் போய் பாப்போம். வாயே பாப்போம். ஏய் இசை வா ரச்சல். உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு நீ அப்படி வந்த? எப்படி வந்த? நான் என் ஹஸ்பண்ட் கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். நீ என்ன இப்படி வந்துட்ட? ஹஸ்பண்டா? ஆமாடி. எங்கல்ல பூ வச்சுட்டாலே ஹஸ்பண்ட் மாதிரி தான். இங்கேயும் அப்படிதான். சரி உனக்கு அடுத்த மாசம் தானே கல்யாணம்? ஆமா. எனக்கு காலேஜ் முடிஞ்ச மறுநாளே கல்யாணம். அட சொல்லவே இல்ல. காலேஜ் முடிஞ்ச மறுநாளே வா. இது அப்போ இன்னும் 15 நாள் தானே இருக்குது. ஆமா சீக்கிரம் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்ல இல்ல அவங்க வீட்ல தான். என் ஹஸ்பண்ட் தான் சீக்கிரம் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டாரா. அப்படியா? தாலி கொடிலாம் செய்ய கொடுத்தாச்சு. நேத்துதான் தாலி கொடி செய்ய கொடுக்க போனோம். 18 பவுன். 18 பவுனா? இது கம்மிதான். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பெருசா செஞ்சு போடுதேன்னு சொல்லியிருக்காங்க. நேத்து அவங்க வீட்ல எங்க வீட்ல எல்லாரும் போயிருந்தோண்டி. உனக்கு தாலி கொடி செய்ய கொடுத்தாச்சா? இல்ல அக்காக்கு இன்னும் 10 நாள்ல கல்யாணம் இல்ல. அதுக்கப்புறம் அப்படியா? அப்புறம் எனக்கு ஒரு 25 பவுனுக்கு காப்பு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் கம்மல் விதவிதமா வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப நேத்து ஒரே ஜாலி தானே சொல்லு. எங்க அவங்க கடையில போய் தான் எல்லாத்தையும் வாங்கி இருக்குது. அப்ப எல்லாம் ஃப்ரீ தான். அது எங்க கடை தானே அப்ப ஃப்ரீ இல்லாம? அது கூட இல்ல. நேத்து போகும்போது அவங்க கையை பிடிச்சுக்கிட்டே நடந்த. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப ஒரே குஜால் தான் சொல்லி. ஆனா அவங்க பேசவே இல்ல. அப்புறம் எங்க அத்தை இல்ல சத்தம் போட்டாங்க ஒழுங்கா வாக்கிட்ட பேசிடானு. அப்புறமா பேசுறதுக்காக மேல தேர்ட் ஃப்ளோருக்கு போனோம். அங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருந்தோம். என்ன பேசுனீங்க? நம்ம காலேஜ் கதை தான்.
நம்ம 3 பேர் பண்ற அரட்டை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சப்பா இவ அங்கேயும் போய் அவரை சோதிச்சிருக்காளே. என்னத்த சொல்ல அவரை சோதிக்கிறதுனே போயிருக்க. இவ என்ன வளரிட்டு இருக்கா? அவ லூசி அப்படிதான் சொல்லுவா. வேற என்ன பேசுன? வேற எதுவுமே பேசல. இன்னும் நாளா கழிச்சு பிக்னிக் போறவன் அத பத்தி சொன்னேன். ஓ போவண்டேன்னு சொல்லிட்டாரோ? சச்சா அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. போயிட்டு பத்திரமா வான்னு சொன்னாரு. அப்படியே ஐசதிக்கு தலையில வச்ச மாதிரி இருந்திருக்குமே. ஆமா பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிருக்காரு. அப்புறம் என்ன? அப்புறம் இந்த சின்ன சின்ன விளையாட்டுகள் அதெல்லாம் இல்லடி. இவ ஒருத்தி. அப்படின்னா என்ன தப்பா கேட்டுட்டேன்? நடக்காததே நான் கேட்டேன். ரொம்ப நல்லவர் தெரியுமா? அம்மா இடியே இடியே முடியலையே. ஒண்ணுமே பண்ணல. இவ ஒருத்தி. அவர் ஜென்டில்மேன் சொல்றலடி. என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை. முடியலையே. ஓய வச்சுக்கிட்டு சும்மா இரு. இல்ல நல்லவரு அப்படின்னு சொன்னாதான். சரி முறைக்காத. நான் ஒண்ணு சொல்லுவேன், தப்பா நினைக்க மாட்டியா? சொல்லி சே. அவரை பார்த்தா பொறுக்கி மாதிரி இருக்கு. உங்க வீட்ல எப்படி சம்மதிச்சாங்க? அடியே இசாய் பேச்சலப்பா யாருன்னு தெரியாம இவ வேற. அவர் பல ரவுடிகளுக்கு தலைவர். தலை இருக்காது தலையில சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொல்ற? அவங்க வீட்ல எல்லாருமே ரவுடி. அப்புறம் எப்படி வித்தியாசம் தெரியும்? இத போய் ஒரு பெரிய சந்தேகமா கேட்டுக்கிட்டு இருக்காளே. ரவுடி மாதிரி இருக்காரா? இன்னைக்கு நான் போய் சொல்றேன். அப்படிலாம் சொல்லிடாத. இல்ல நான் சொல்லுவேன். ரவுடி மாதிரியா இருக்காரு உனக்கு? அதானே ரவுடி கூடயே இருக்கா. அவளுக்கு எப்படி வித்தியாசம் தெரியும்? இவா ஒருத்தி. இல்ல அப்படிலாம் தெரியல. அப்படிதான் சரணடையணும். அப்பா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நானும் ஒரு கேடி ஆயிரம் போலுக்க. அப்பா யாருக்கு வேணாலும் ஃப்ரெண்டா இருக்கலாம். இப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும் ஃப்ரெண்டா இருக்கவே கூடாது. நான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து விடுதலை வாங்கிக்க போறேன். எதுக்குடி? இல்ல நம்ம ஃப்ரெண்டா இருந்து டைவர்ஸ் வாங்கிக்கலாம். இனிமேல நீங்க யாரோ நான் யாரோ கல்யாணம் முடியற வரைக்கும் நான் கிளம்பட்டா? ஓட விட்டு தொலைச்சுவேன். சும்மா ரெட்டி. ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. அவங்க வெளில பார்க்கறதுக்கு தான் ரவுடி மாதிரி இருக்காங்க. ஆனா உண்மையில ரொம்ப நல்லவர் தெரியுமா? ஆமாமா. யாரு இவரு? அப்பா இவ ஒருத்தி. இவ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டா. ஆமா இவங்களுக்கு ஒரு பொண்ணு துரோகம் பண்ணினா. அந்த பொண்ணு துரோகம் பண்ணிட்டு போய் நல்லாவே இருக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஆனா அந்த பொண்ணுக்கு இன்ன வரைக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவருதான். என்ன சொல்ற? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. இவங்க அத்தை பொண்ணுதான். அந்த கதையை நான் சொன்னேனே. அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தவங்க மேல காதலி. இத வீட்ல சொன்னா நம்மள எப்படி சேர்த்து வைக்க மாட்டாங்க, எப்படி நம்ம அடிச்சே கொன்னுவாங்கன்னு ஒட்டுமொத்த பழியும் தூக்கி இவங்க மேல போட்டுட்டா. இவங்க அப்படி இப்படின்னு இல்லாத பழியெல்லாம் சுமத்திட்டு அதே மண்டபத்துல யார காதலிச்சாலும் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவங்க கண்ணு முன்னாடியே கல்யாணத்தை நடத்தி வச்சது அவ அம்மா அப்பா தான். ஆனா அவமானப்பட்டு திரும்பி வந்தது இவங்களும் இவங்க அம்மா அப்பாவும் தான். அவ நம்ம இவங்களை ஏமாத்திட்டோம் சந்தோஷமா வாழ்ந்துடலாம்னு நினைச்சா. அது ரொம்ப நாள் கூட நினைக்கவே இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா. சாப்பாட்டுக்கே வழி இல்ல. ஒரு நாள் தச்சையில இவங்க ரேஷன் கடையில பாத்திருக்காங்க. அரிசி வாங்கிட்டு வந்திருக்கா. இவங்களுக்கு தாங்கிக்கவே முடியல. அன்னையில இருந்து அவளுக்கு இன்ன வரைக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காது இவங்க தான். துரோகம் செஞ்சவளுக்கு கூட நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது எப்படி கெட்டவங்களா இருக்க முடியும்? எப்படி பொறுக்கியா இருக்க முடியும் சொல்லு? இவங்க மட்டும் நல்லவங்கன்னு பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் அதை விட ரொம்ப நல்லவங்க தெரியுமா? என்ன அவங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடியே அப்பப்பா என்ன பாசம். ஒரு நாளைக்கு ஒரு திருப்பாரு என்ன வந்து பாத்துட்டு போயிடுறாங்க. எனக்கே எப்பண்டா அவங்க வீட்டுக்கு போகணும் ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு பாசமா இருக்காங்க. அப்புறம் கல்யாணம் பண்ண ஹனிமூன் எங்க போறதா பிளான் போட்டுட்டீங்க டி? அக்கிவ முறைக்கல. ஹனிமூனுக்கா ஃபாரின் தான் போறோம். கல்யாணம் முடிஞ்ச 3வது நாளே ஃபாரின் போறோம். கொடுத்து வச்ச வரமாட்டி நீ. அங்கே ஒரு மாசம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இந்தியாவுக்கு வருவோம். சரி நீ எங்க ஹனிமூன் போறதா பிளான் பண்ணிருக்க? இன்னும் கல்யாண பிளானே நடக்கல. அதுக்குள்ள அப்படிதானே இசை? உன்னை அடிச்சே கொன்னுறேன் பாத்துக்க. இல்ல சொன்னேன். நாங்களும் வெளிநாட்டுக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். பாப்போம் இன்னும் அக்கா கல்யாணம் முடியணும்ல. நீ வெளிநாட்டுக்கு வாடி, நல்லா ஜாலியா இருக்கும். பார்க்கலாம். ஆக்சுவலி அவங்க மும்பைக்கு அவசரமா போக வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க. எப்படின்னு தெரியல. அதை பார்த்து தான் பிளான் பண்ணணும். அப்ப நீ மும்பைல செட்டில் போறியா? அப்படிதான் பிளான் இருந்தது. ஆனா இப்ப நான் படிக்கணும்ல. அதான் அவங்க நான் மும்பைல இருக்கேன் நீ படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம். ஆனா எனக்கு அவங்க கூட இருக்கதான் பிடிச்சிருக்கு. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ நம்ம ஊர்ல இருடி, நானும் நம்ம ஊர்ல தானே இருப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸா தாண்டி இருக்கணும்.
அடுத்து எம்ஏ பண்ணலாம்னு இருக்கேன். நீ படிக்க வர மாட்டல்ல, அதுதான் சொல்ல நினைச்சேன். நேத்து பேசும்போது அதுதான் நான் சொன்னேன். இசையெல்லாம் எம்ஏ படிக்க வருவா, நானும் காலேஜுக்கு போட்டுமான்னு கேட்டேன். தாராளமா போட சொல்லிட்டாங்களே. நீ வீட்ல இருந்து என்ன பண்ண போற? காலேஜுக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்களே. அப்பா அதுக்கு அடுத்த வருஷமும் நம்ம மூணு பேரும் இதே பெஞ்சு தான் இருக்க போறோமா? ஜாலி இல்ல? ஆமா, கூட வரும்போதே நீ ஒரு குட்டியும் அவன் ஒரு குட்டியும் கூட்டிட்டு வாங்க. நல்லா இருக்கு மட்டி. இன்னைக்கு போய் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். இதெல்லாம் சொல்லுவியா? ஆமா, இங்க நடக்கிறதெல்லாம் தினமும் நாங்க சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். நேத்து கூட நீ காலேஜ்ல பண்ண அட்டுழியத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேனே. சப்பா கண்ணை கட்டுதே. என்ன சொன்ன? நீ நேத்து கிளாஸ்ல அரட்டை அடிச்சிட்டு கிடந்தியே, நம்ம பிரின்சிபல்ல கூட உண்டுல நாக்குனியே, அத சொன்னேன். அப்புறம் இந்த லூசு உனக்கு கிஸ் பண்ணால, அத சொன்னேன். அப்புறம் நீ எனக்கு கிஸ் பண்ணியே, அத சொன்னேன். சப்பா போதும் போதும், லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது. இசையை வெறுப்பேத்துறதே உனக்கு பொழப்பா இருக்கும்னு நினைக்கேன். இதெல்லாம் ஏன்டி போய் சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏன் அத்தை இன்னைக்கெல்லாம் வாயை திறந்துடக்கூடாது. தெளிவாயிட்டா. நான் மௌனம் வரதான். அவளுக்கு கட்டாயம் மௌனம் தான் தேவைப்பட்டுக்க. அவ வாய்க்கொழுப்பு தானே அவளுக்கு இப்படிலாம் ஆகுது. வாய்க்கொழுப்பு சீரல வடியும் பாவ. அது இசைக்கு பக்கவா போறது பாத்தியா? இருட்டி, இனிமேல் வாய் திறந்தா தானே. நீ வாய் திறந்தா நீ அங்க போய் சொல்லுவா. அடியே லவர் கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒண்ணுமே கிடைக்கலையா? இங்க நடக்கிறதுல ஏன் அங்க போய் சொல்லிட்டு இருக்கியா? இனிமேல் நானும் மௌனம் இருக்கதான் நல்லது. அத்தி இனி மனசுல இருக்கிறதெல்லாம் பேசக்கூடாது. எல்லாம் இன்னொரு ஆளுக்கும் போயிடும். நமக்கு என்ன வந்திருக்குது? நம்ம பாட்டு பேசுவோம். இந்த பொம்பளை பேர்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறத இந்த ஆம்பளை பேர்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது எவ்வளவோ உத்தம நினைக்கிறேன். ஒரு ரகசியம் வெளில போவாது. இன்னையில இருந்து நான் உன் ஃப்ரெண்ட்ல ஓடின்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லாதல. இன்னிசை நாளா கழிச்சு நம்ம காலேஜ்ல இருந்து கல்ச்சர் டூர் போறோம். நாம ஏன் இங்க இருந்து பைக்லயே போக கூடாது? ஏன் பைக்ல போகணும்னு நான் கேக்குறேன். நீ தானே பைக்ல வரதுக்கு ஆசைப்படுவ. அது ஆம்பளையா நான் உணர்ந்து தரணும். இப்போ நான் ஒரு பெண். வேண்டாம், நீ எப்ப போறியா இரு. இந்த இன்னிசை எனக்கு பிடிக்கவே இல்ல. ஆனா எனக்கு இதானே பிடிச்சிருக்கு. நான் இப்பதான் ஒரு பெண்ணாக உணர்கிறேன். அப்பா, நான் எங்க அப்பா கிட்ட புது பைக் கேட்டிருக்கேன். உங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டாங்களாங்க? இல்ல, வாங்கி தாரேன்னு சொல்லிருக்காவ. வாங்கி தந்ததுக்கு அப்புறம் பிளான போட்டுக்கலாம். முத பைக்க வாங்கி அதுக்கு அப்புறம் பிளான போடு. பிளான போட்டாதான் பைக் கிடைக்கும். டேய், உங்களை நம்பி பகல் கனவு கண்டதெல்லாம் போதும். ஒழுங்கா ஓடிடுங்க. இனிமே நானும் உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன்னு சொல்லிருக்கேன்ல. போங்கடா, எங்க அத்தானுக்கு பிடிக்கல. போங்கடா. அப்போ உங்க அத்தானுக்கு எங்களை பிடிக்கலன்னு எங்க கிட்ட பேச மாட்டியா? பேச மாட்டேன். எங்க அத்தானுக்கு பிடிக்காதது எதுவுமே எனக்கும் பிடிக்காது. திடீர்னு என்ன உங்க அத்தா மேல உனக்கு இவ்ளோ பாசம்? அது அப்படிதான். வேண்டாம், நீ பழைய இனிசையாவே இரு. ஏய் இனிசை, யாரு கூடய கை கோத்து நடந்து வந்தியே, அது யாரு? யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? நான் யார் கை பிடிச்சேன்டா உங்களுக்கு என்ன? எதுக்கு இதை என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நீ கைய பிடிச்சு நடந்து வந்தது யாருன்னு கேட்டேன். யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? இல்ல யாரா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன தவிர உன் கை யார் மேலயும் படக்கூடாது. ஏன் அத சொல்லறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் யார் கைய பிடிச்சு நடக்கணும்னு எனக்கு தெரியும். நான் ஒண்ணும் பச்சை புள்ள இல்ல, கேட்டீங்களா? நான் என் அத்தான் கைய தான் பிடிச்சு நடந்து வந்தேன். அத கேட்ட நீங்க யாரு? அத்தானா? ஆமா, அது என் அத்தா, அகிலத்தா. அத்தானா? வேற எந்த ஒரு முறையும் இல்லையே. இருக்கு. இருக்கா? ஆமா. நான் உங்க வீட்டுல இருந்தே பொண்ணு கேட்டிருக்கேன். உங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வாக்கு கொடுத்திருக்காங்க. சரி, அப்ப எங்க அம்மா கிட்ட பேசிக்க. எங்க அம்மா தானே என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கன்னு வாக்கு கொடுத்திருக்காங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுக்கலையே. நான் முறைப்படி உங்க வீட்டுல இருந்து பொண்ணு கேட்டிருக்கேன். உங்க அம்மாவை எனக்கு கொடுக்க சம்மதிச்சிருக்காங்க. உங்க ரெண்டு அக்காவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த மூத்தத்திலே நமக்கு கல்யாணம். அப்படி பிளான் போட்டிருக்காங்களா? சரி, பார்க்கலாம். இன்னொரு வாட்டி அவன் கூட உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? அது என் அகிலத்தான். நான் இப்ப இல்ல, முன்னாடி இருந்து அவர் தான் விரும்புறேன். அவரும் என்ன விரும்புறாரு. நாங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கொத்து மனசார விரும்புறோம். ரெண்டு பேரும் ஒரு காலத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கோம். இதுதான் என்ன பத்தின விஷயம். இதையும் மீறி என் வாழ்க்கையில நீ குறுக்க வந்தா உன் வாழ்க்கை தான் நாசமா போகும். என் மனசுல அகிலத்தான் தான் இருக்காங்க. வேற யாருக்குமே இடம் இல்ல. நான் சொல்லதான் சொல்லிட்டேன். மீறி உன் விருப்பம். ஆனா சத்தியமா நான் உன் கூட வாழவும் மாட்டேன். எனக்கு உன்னை பிடிக்கவும் செய்யாது. நான் உன்னை காதலிக்கவும் மாட்டேன். அப்படியா? அப்படியா? இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படிதான் தெரியுது? நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிருக்கேன்,
எனக்கு உங்களை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு. இல்ல என்னைக்காவது ஒரு நாள் பிடிக்கிற மாதிரி தான் உங்களை நான் பார்த்திருப்பேனா? தப்பு என் மேல இல்ல, உங்க மேலதான். நான் ஒண்ணு உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லல, காதலிக்கிற மாதிரி நான் பார்த்ததும் கிடையாது. நான் எப்படி பார்த்தா தப்பு உங்க மேலதான். விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தீங்களே, அது உங்க தப்பு. அது ஒரு பொண்ணுக்கு நீங்க செய்யற துரோகம். ஒரு பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் விலகுறதா நல்ல மனுஷனோட அழகு. உண்மையா நீங்க விலகி போயிருந்தா உங்க மேல ஒரு மரியாதை இருந்திருக்கும். எனக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு என் பின்னாடியே வந்து இந்த காலேஜ் முழுக்க என்ன அசிங்கப்படுத்துனீங்க. அதுல இருந்தே தெரியல நீங்க நல்லவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னு விலகி போறா பாருங்க, அவன் ஆம்பளை. அந்த நேரத்துல வேணா அந்த பொண்ணுக்கு அவன் மேல காதல் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா வாழ்க்கையில ஒரு முறையாவது அவனை திரும்பி பார்த்திருப்பா. இல்ல ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில நினைச்சாத பாப்பா. ஆனா உங்கள மாதிரி பசங்களை நினைச்சே பார்த்திட கூடாதுன்னு நினைப்பா. எத்தனை வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லிப்பேன் உங்களை எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு. இருந்து இந்த காலேஜ் முழுக்க நவீன் இன்னிசை காலேஜ் முழுக்க பரப்பி வச்சிருக்கீங்க. எனக்கு உங்களை ஒரு துளி கூட பிடிக்காது. ஆனா நீங்களும் நானும் லவ்வர்னு இந்த காலேஜ் முழுக்க பேரு. இது ஒரு பொண்ணுக்கு செய்யற துரோகமா உங்களுக்கு தோணல? ஏன் சம்மதம் இல்லாமலே நான் தான் உங்க லவ்வர்னு காலேஜ் முழுக்க சொல்லி வச்சிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? எப்படி ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும்? பிரின்சிபல் இருந்து மேடம் வரைக்கும் எல்லாருக்கும் விஷயம் தெரியும். நானே எல்லார்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் நான் இவனை விரும்பலன்னு? ஏன் ஒரு பொண்ணை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? நான் அகிலத்தான தான் விரும்புறேன். அது இந்த காலேஜ் முழுக்க சொல்லுவேன். ஏன்னா அகிலத்தானே என்ன விரும்புறாரு. அதையும் மீறி எனக்கு பிரச்சனை கொடுப்பேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொடுங்க. அதை எதுக்குற சக்தி எனக்கும் இருக்குது, என் அகிலத்தானுக்கும் இருக்குது. எல்லாத்தையும் எதிர்த்து போராடலாம்னு முடிவுல தான் நாங்க இருக்கோம். உங்களுக்கு உறுதுணையா எங்க அம்மா இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும். யார் இருந்தாலும் சரி, என்னையும் அகிலத்தானையும் பிரிக்க முடியாது. பிரிக்கணும்னு நினைச்சா எங்க உசுரை தான் பிரிக்க முடியும். இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். 4 வருஷம் உன் பின்னாடியே சுத்தி இருக்க. இப்ப என்னன்னா அகிலதான் எனக்கு பிடிக்குன்னு சொல்ற. பாப்போண்டி பாப்போ. உங்க அக்கா கல்யாணம் வரைக்கும் பொறுமையா இருக்கிறதுக்குலாம் எனக்கு அவசியம் இல்லை. உன் கழுத்துல உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ தாலி கட்டுற. நீ இல்லாமல என்னால வாழ முடியாது. 4 வருஷமா உன்னை மனச சுமந்திருக்க. இனி நீ இல்லாம என்னால வாழ முடியாது. தாலி கட்டுறேன்டி, தாலி கட்டுற. என்னல இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? நாமளும் ஆம்பளை நிரூபிக்கணும்ல. இவன் எப்படி நம்ம இன்னிசை கட்ட தாலி கட்டறான்னு பாப்போம். ஆமாடா, இன்னிசை சொல்லிருக்கா. குரலிலயோ உருவத்திலயும் இல்ல ஆம்பளை தன்மை. ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைன்னு வந்தா மொதலா நிக்கறான் பாரு, அவன் தான் ஆம்பளைன்னு சொல்லிருக்கா. நாமக்கால இறங்குவான்டா. இந்த ரேச்சல் பை உள்ள எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கு. இங்க நடக்கதெல்லாம் அங்க போய் சொன்னாலாம். இங்க நடக்கதெல்லாம் நீ அங்க போய் சொல்லுவன்னு தெரிஞ்சா நேத்து ஈஸி அவளை விளையாண்டுருப்பாளா என்ன? இல்ல அவளை வாய் தான் பேசியிருப்பாளா என்ன? பாவம் தானே அவளும். அவளே ரொம்ப சோதிக்கப்படாதுல்ல. வாய் கொஞ்சம் துடுக்கா பேசுவாதான். அதுக்காக இப்படியே அவங்கிட்ட போய் போட்டு கொடுப்ப. நல்ல நேரம் நான்லாம் எதுவும் பண்ணலப்பா. இசை ஓடி சொல்லிட்டேன். சரி, இனிமேல் இங்க நடக்கதெல்லாம் அங்க சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் நீ சொன்னது காணாதே. அதான் இத்தனை வருஷத்துக்குள்ளதான் மொத்தமா போய் சொல்லிருக்கியா? நான் அந்த மணி பையனை லவ் பண்ணத சொன்னியா? சப்பா, இவ ஒரு ஓட்ட வாய். அவ மறந்தாலும் இவ மறக்க மாட்டா போலக்க. சொல்லிட்டேன். நான் அந்த சுரேஷ் பையனை விரும்பினது சொல்லிட்டேன். நீ அந்த கவின் பையனை விரும்பினது சொல்லல. அந்த தினேஷ் பையன் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தது சொல்லிட்டேன். அந்த மாதவன் பையன் என் பின்னாடியே வந்தது சொல்லிட்டேன். நம்ம கிளாஸ் குட்டி உனக்காக உசிரையே கொடுக்க போனானே அது சொல்லல. 11th 12th படிக்கும் போது பஸ்ல போகும்போது ஒரு பையனை பார்த்து நம்ம எல்லாம் சைட் அடிச்சுட்டே போவோமே அது சொல்லிட்டேன். நான் அந்த பையனுக்கு லவ் லெட்டர் கொடுத்தது சொல்லிட்டேன். சரி, நீயும் ஒரு பையனை உருகி உருகி காதலிச்ச அர்ஜுன், அந்த விஷயம் சொல்லிருக்க மாட்டா சொல்லல. சரி, அதெல்லாம் விடு. 11th நம்ம 3 பேரும் ஒண்ணு போல ஃபெயில் ஆனமே அது சொல்லல. ஏன்னா இவ்வளவு ஃபெயில் பாத்தியா, அதான் சொல்லல. சரி, 12th நான் ஹெட் மாஸ்டர் அடி வாங்கினேன் அது சொல்லிட்டேன். டீச்சர் என்ன முட்டு கிளச்சி வெளுத்தாங்களே அது சொல்லிட்டேன். பொடிக்கிற நேரத்துல புக்க தலைக்கு வச்சு தூங்கிட்டு இருந்தியே, அத டீச்சர் கண்டுபிடிச்சு உன தோப்பு காரணம் போட வச்சு முட்டுக்கிலே வச்சு அடிச்சாங்களே அத சொன்னியா? சொல்லல. அதே அன்னைக்கு எனக்கு தூக்கம் வருதுன்னு புக்கு இல்ல பேக்கையே தலைக்கு வச்சு தூங்கினேன். டீச்சர் கண்டுபிடிச்சு எங்க அம்மா அப்பா வர வச்சாங்களே அத சொன்னியா? அத சொன்னேன். உங்க புருஷன்கிட்ட பேசும்போது உங்க எதிர்காலத்தை பத்தி பேசுங்கள பெட்டி, அடுத்த மானத்தை பத்தி ஏன்டி பேசுறீங்க?
எந்த நம்பிக்கையில நீ உங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க அப்ப புசங்கிட்ட பேசும்போதல்ல இதுதான் பேசுவீங்களாடி அது மட்டும் இல்ல நீ நானும் ஒன்னாதானே ஏஜ் அட்டெண்ட் பண்ணோம் அத கூட சொன்னேன் அடியே ஆமா நீ எனக்கு பரதானே ஏஜ் அட்டெண்ட் பண்ண அத கூட சொன்னேன் ஏண்டி ஒரு 2 நாள் சந்திச்சு பேசிருப்பியா நம்ம வாழ்க்கையில நடந்த 20 வருஷ கதைய 2 நாள்ல சொல்லிட்டு வந்திருக்கா நல்ல விஷயத்தை எதையா சொல்லிருப்பாளான்னு கேளு 12th கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தேன் அத சொன்னியா நான் ஃபெயில் இல்ல அத சொல்லல பேச்சு போட்ல நான் எப்பவும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேனே அத சொன்னியா எனக்கு தான் பேச்சே வராத ஓவிய போட்டில செகண்ட் வந்தேன் அத சொன்னியா நான் தான் அன்னைக்கு கிளாஸுக்கே வரலையே கிளாஸ்ல எல்லாரும் பொங்க வச்சோம் அத சொன்னியா அன்னைக்கு நீ நானும் சேலை கட்டிருந்தமே ஒண்ணு போல கேரளா சரி அத சொன்னேன் அன்னைக்கு கூட உன் சாரி அவுந்து விழுந்துட்ட நீ கூட ஊக்கு கிடைக்காம கடக்கடையா அலைஞ்சிய சேலை தூக்கி கட்டிட்டே அலைஞ்சிய அத கூட சொன்னேன் சேலை கட்ட தெரியாம கெட்டி அவுத்தி ரோட்ல பிடிச்சுக்கிட்டே அலைஞ்சமே அத சொன்னேன் ஏண்டி சொல்லதுக்கு எவ்வளவு நல்ல விஷயம்லாம் இருக்கு இது ஏண்டி சொன்ன இதுதான் சொல்லணும் போல எனக்கு தோணுச்சு சிரிச்சு சிரிச்சு சொன்னேன் தெரியுமா என்ன சிரிப்பு தெரியுமா அப்போ நம்ம கதை சிரிப்பா சிரிக்குன்னு சொல்லு உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல இனிமேல் ஃப்ரெண்ட் இருந்துட்டு வந்தான்னு வச்சுக்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் மவளே இதையும் போய் சொல்லிடுவா